விவசாய கருவிகளை தயாரித்து கொடுப்பதில் கொல்லன் பட்டறைகளுக்கு முக்கிய பங்குள்ளது. முன்பெல்லாம் விவசாயிகள் நிறைந்திருக்கும் இடங்களில் கொல்லன் பட்டறைகள் அதிக அளவில் இருக்கும். ஆனால் தற்போது கொல்லன் பட்டறைகளை காண்பதே அரிதாகிவிட்டது. இதை பற்றி ஒரு தொகுப்பு. விவசாயிகளுக்கு தேவையான ஏர்கலப்பை, மண்வெட்டி, கடப்பாரை, களைவெட்டி, அரிவாள், கோடரி, கொடுவாள், இரும்பு கலப்பை உள்ளிட்ட பல்வேறு வேளாண் கருவிகளை செய்து வந்தவர்கள் கொல்லர்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செழிப்பாக இருந்த கொல்லன் பட்டறைகள் தற்போது அழிவை நோக்கி செல்கின்றன. ஊருக்கு 10 பட்டறைகளுக்கு குறைவில்லாமல் இருந்த நிலையில் தற்போது 10 ஊருக்கு ஒன்று இருப்பதே அரிதாகிவிட்டது. விவசாய கருவிங்கிறது காலங்காலமாக இது என்னைக்குமே தேவையில்லைன்னு யாரும் ஒதுக்கி வைக்க முடியாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மைனூட்டான ஒர்க் இதான். இப்போ எவ்வளோ மிஷினரி வந்திருக்கு. இப்போ பருத்தியில் களை வெட்டுறாங்க பார்த்தீங்களா? அதை இடையில களை கட்ட வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். மிஷினரி எல்லா இடத்துலாம் பூந்த மிஷினரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெருமுடியான வேலையை மிஷினரி செய்யும், அவ்வளோதான். பாய்க்கு முக்கியமான வேலைலாம் நம்ம மனுஷன் தான் செஞ்சு ஆகணும். அதுக்கு அருவா கூடுவா களை கட்டு மம்பி என்றைக்குமே அவசியம்தான். புதிய தொழில்நுட்பத்தில் வேளாண் இயந்திரங்கள் வரவு அதிகரித்ததால் கொல்லன் பட்டறைகள் குறைய தொடங்கின. இதனால் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர், நன்னை, ஓலைப்பாடி என 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செயல்பட்டு வந்த கொல்லன் பட்டறை தொழில் நலிவடைந்து அந்த தொழிலை செய்து வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது மாற்று தொழிலுக்கு சென்று விட்டனர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டம் அருவா, கொடுவா, களைக்கட்டு, வம்புட்டி இதை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். இப்போ ஏன்னா நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொள்ளை பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இயந்திரத்தை வச்சு பயன்படுத்த முடியாது. என்னதான் இயந்திரம் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த மாட்டம் அருவா வச்சு தான் சின்ன சின்ன வேலைலாம் முடிக்க முடியும். தரமான வேளாண் பொருட்களை தங்கள் விருப்பப்படி செய்ய விரும்புபவர்கள் மட்டுமே தற்போது தங்களை தேடி வருவதாகவும், அப்படி வருபவர்களுக்கு உழவு கருவிகளை செய்து கொடுப்பதில் தனக்கு திருப்தி ஏற்படுவதாகவும் கூறுகிறார் முருகன். ஊருக்கெல்லாம் சோறு போடுற விவசாயி அவங்களுக்கு இந்த கருவிகளை செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு ஒரு மனசு திருப்தி. இந்த தொழிலை கடைசி வரையிலும் நான் செய்வேன். எந்த ஒரு தொழில்நுட்பமும் பரிணாம வளர்ச்சியை எட்டும்போது பழைய தொன்மையான தொழில்நுட்பம் அழிந்து போவது இயற்கைதான். அதே சமயம் தொழில்நுட்ப வளர்ச்சி, இயந்திரமயம் போன்றவைகள் அதிக வரவேற்பை பெற்றாலும் புதிய தொழில்நுட்பத்தால் உருவாகும் பொருட்களுக்கு விவசாயிகளிடையே மன நிறைவு இல்லை என்பது மட்டும் உண்மை. விவசாயம் முழுமை பெற வேண்டும் என்றால் இதுபோன்ற பாரம்பரிய கருவிகளின் பயன்பாடு மிக அவசியமான ஒன்றாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஆர். ராஜவேல்.